ஹாய் குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து பெருங்காய கட்டியிலிருந்து எப்படி வீட்லேயே பவுட்ரு ரெடி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெருங்காயம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கே தெரியும், ரொம்பவே ஹார்டாக இருக்கும். வாங்குறப்ப அப்படியே ஒரு கொலன்னு இருக்கும். கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ரொம்ப கெட்டியாகிடும். அது உடைக்கிறதுக்குள்ளே ரொம்ப பெரும்பாடாக ஆயிரும். நாம் ஒரு பக்கம் தட்டுனா அது ஒரு பக்கம் ஓடும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பெருங்காயத்தை எப்படி நம்ம வீட்லேயே ஈஸியான மெத்தடில் பெருங்காய பவுட்ரு தயாரிக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெருங்காயத்தை தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அதனால் கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இதை வந்து எப்படி ஈஸியான முறையில் நம்ம பெருங்காய பவுட்ரு தயார் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். பெருங்காய பவுட்ரு நம்ம கடையில் வாங்குறது வந்து அவ்வளோ வாசமே இருக்காது. இந்த கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் இந்த பெருங்காயம் நான் வாங்குகிறேன். அதுக்கு பாருங்கள், நான் ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு அடி கனமான ஒரு தோசைக்கல்லை தான் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் வந்து இந்த பெருங்காயத்தை வைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் நேரத்தில் எந்த அளவுக்கு உருகி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்டான ஒரு கிண்ணமோ இல்லை டம்ளரோ எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த பெருங்காயத்து மேலே நல்லா அழுத்தி கொடுங்க. இது வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். செய்யறதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். இந்த மாதிரி பெருங்காயத்தை நம்ம அப்பப்போ உடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்ருப்போம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம பவுட்ரு மாதிரியும் வச்சுக்கலாம். சின்ன சின்ன வில்லைகளாகவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ சமைக்கும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் இதானதும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் தான். கொஞ்சம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனால் தான் நல்லா மெல்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். நல்லா அழுத்தம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், அப்புறம் நம்ம பெருங்காயம் ஹீட்டாக நமக்கு ஈஸியாக ஆயிரும். நம்ம தோசை திருப்பிலாம் வச்சு செய்ய முடியாது, அதில் வந்து அவ்வளோ அழுத்தம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பிளாட்டான கிண்ணமோ இல்லை டம்ளரோ வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நேரம் தான், சீக்கிரமாக இது பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்போயே ஓரளவுக்கு இதாகுது பாருங்கள், இலகுது பாருங்கள். நம்ம கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். நம்ம பெருங்காய தூள் வாங்கும்போது அது அவ்வளோவா வாசமாக இருக்குது. கொஞ்சம் போடுறப்போ மட்டும்தான் வாசமாக இருக்கும். அப்புறம் பார்த்தா அது பெருங்காயம் போட்டோமாங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். ஆனால் கெட்டி பெருங்காயம் வந்து ரொம்பவே நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரசத்துக்கோ சாம்பாருக்கோ எதுக்கு போட்டாலும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால தான் நம்ம கட்டி பெருங்காயம் வாங்கி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், எப்படி ஈஸியான முறையில் நம்ம செய்யலாங்கிறத பாருங்கள். நான் வந்து கேமராவை கட் பண்ணாத உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுங்கிறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் கூட இது பண்ண காமிக்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த மெத்தடு. இந்த மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நம்ம செய்யணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். செய்ய நமக்கு ஈஸியாக ஆயிரும். தோசை திருப்பிலாம் வச்சு செய்ய முடியாது. பாருங்கள், இது லைட்டாக தான் நம்ம ப்ரெஸ் பண்ண முடியும். நமக்கு பிளாட்டான ஒரு கிண்ணம் தான் நல்லா வசதியாக இருக்கும். கிண்ணமோ டம்ளரோ அதை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். எவ்வளோ கெட்டியாக இருந்தது பாருங்கள். இப்போ எவ்வளோ ஈஸியாக நம்ம தோசை மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். அழுத்தம் கொடுக்க இன்னும் பெருசாக வரும். அடை டைப்பில் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இது ஒரு பக்கம் இதானதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நம்ம செய்யணும். இது வந்து ப்ரெஸ் பண்ணுற நேரம் தான், மற்றபடி டக்குன்னு செஞ்சிடலாம். இது செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு வேணுங்கிறப்ப டக்குன்னு அவசரமாக நம்ம காலையில் டைம்லாம் செய்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ ஒரு கெட்டியாக இருந்தது. நமக்கு எப்படி வந்து பெருங்காயம் நல்லா ஃப்ளாட்டாக வந்துருக்குன்னு பாருங்கள். அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கிண்ணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணுறது தான். உங்களுக்கே தெரியும், பெருங்காய கட்டியை நம்ம வந்து பவுட்ரு பண்ணுறதுக்குள்ள போதும்னு ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நல்ல ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
பவுடர் யூஸ் பண்ணுறத விட இந்த கெட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. நல்லா பண்ணியாச்சு. எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு பாருங்க. இதை வந்து ஒரு சிசர் வச்சு நம்ம சின்ன சின்னதாக நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கத்தியில் வந்து அறுக்கிறத விட இந்த மாதிரி சிசர் தான் நல்லா வசதியாக இருக்கும். எனக்கு சிசர் தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்லைசஸாக நேராக நம்ம கட் பண்ணிக்கலாம். நீட்டாக ஃபஸ்ட்டு ரிப்பன் மாதிரி கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வேணுங்கிறப்ப சாம்பாருக்கோ பருப்பு வைக்கும்போது கூட இதை வந்து ஒரு பீஸ் எடுத்து போட்டுக்கலாம். நான் பவுடராகவும் அரைச்சி காமிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மெத்தடில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். சிசரில் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பெருங்காயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காலையில் டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். இது கட் பண்ணும்போதே எவ்வளோ தூள் வந்துருச்சுன்னு பாருங்கள். நல்லா பொடியாக வந்துருச்சு. இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ பொடியாயிடுச்சுன்னு. இது வந்து நம்ம கட் பண்ணும்போது இந்த பவுட்ரு நிறைய நமக்கு கிடச்சிருக்கு. கட் பண்ணும்போதே பொடியாயிடும். இது வந்து மிக்சியில் அரைச்ச பவுட்ரு. பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற பெருங்காய பவுட்ரு அந்த டைப்பில் இருக்குது. ரொம்பவே நைஸாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே நமக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வந்து கட் பண்ணும்போது வந்த பவுட்ரு. இது பாதி வந்து நான் வில்லைகளாகவும் வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு வைக்கும்போது இல்லை ரசத்துக்கு எதுக்கும் ஒரு பீஸ் எடுத்து போட்டாவே போதும். இந்த மாதிரி பாதி நான் வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாக்ஸில் வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம், இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய பெருங்காய பவுடர் எப்படி ரெடி ஆச்சுன்னு பாருங்கள்.
எவ்வளோ சூப்பராக கொஞ்ச நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையும் ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.